இந்த கொடிக்கம்பம் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய தர்கால கூட இந்த பக்கம் வேற எங்கேயும் இல்ல இல்ல எங்கேயுமே இல்ல இல்ல இப்ப நம்ம தர்கால தான் இது நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு கூட்டம்லாம் முதையோட இப்ப எல்லா நாளும் ஒரு தர்கா ஓபன் தான் இருக்கு. ஓரளவுக்கு வந்துட்டே தான் இருக்காங்க. வியாழன் வெள்ளி மத்த நாள்ல இடப்பட்ட டைம் இப்ப இந்த கொடிக்கம்பம் வந்து நம்ம வந்து இப்ப பேய் பிடிச்சவங்க அந்த காத்து கருப்பு அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இங்கே நம்ம எந்த ஒரு பலா சிஃபத்தா இருந்தாலும் இங்க வந்து அதே காட்டி கொடுத்துரும் உங்களுக்கு. சிஃபாய் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே. இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதியில் இருக்கக்கூடிய குல்பீர் பாபா தர்காக்கு தான் வந்திருக்கோம். இதோட அட்ரஸ் நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுமாரி உங்களுக்கு லொக்கேஷன் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொஹரம் 4, அதாவது மஹ்ரீப்புக்கு மேலே மொஹரம் 5 கணக்கு வரும். இன்றைக்கி இங்கே கொடியேற்றுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 3 நிசான் போட்டிருக்காங்க. ஒன்று பிளாக்கு, ஒன்று க்ரீனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குது. அதை நம்ம என்னங்கிறத அந்த உள்ளே இருக்கிற பக்கீர் ஜிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மணி கம் டுடே கோட் டுமாரோயா காசு ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப நம்ம தர்காக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஜேசிபிலாம் நினச்சி அந்த கொடிக்கம்பெல்லாம் ஏற்றணும். யாசர் வாங்க நீங்களும் ஒரு கை பிடிங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம வெள்ளை சட்டை அழுக்காயிருந்து கழட்டி வச்சுட்டு நம்மளும் மேலே போய் சரி அப்படின்னு சொல்லி தூக்கினா அந்த கம்பம் செம்ம வெயிட்டுங்க எல்லாம் தூக்கி ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா 2 நஜீம் பாயும் பார்க்கறது பெரிய விஷயமா இருக்கு. நல்லதான். சரி, நம்ம தர்கால வேற இன்னைக்கு கொடி ஏத்துறீங்க. ஃபங்க்ஷன் சிறப்பா போயிட்டு இருக்கு. 3 விதமான கொடி. 3 விதமான கொடி ஏத்துறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். மஹபூப் சுபானி, அஜ்மீர் பாபா. 3 ஜெண்டா ஏத்திட்டோம். சுட்டு வட்டாரத்துல இதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம 3 இவங்களையுமே வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஜெண்டா சேர்க்கிறது இங்கதான். ஓகே. இப்போ வந்து கூட்டம்லாம் முதையோட இப்ப எல்லா நாளும் ஒரு தர்கா ஓபன் தான் இருக்கு. ஓரளவுக்கு வந்துட்டே தான் இருக்காங்க. வியாழன் வெள்ளி மத்த நாள்ல இடப்பட்ட டைம் திங்கட்கிழமையே வந்து அவங்க அர்ஜென்ட்னா வந்து போன் பண்ணி நீங்க வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு நீங்க வாங்க வந்து ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்து அவங்களுக்கு சஃபா பண்ணி விடுறாங்க. சரி பாருங்க, சந்தோஷம். அப்படி நம்ம உள்ள நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் அப்படி பார்ப்போம், கலந்துக்கலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தர்கால என்ன ஃபங்க்ஷன்? இந்த கொடிக்கம்பெல்லாம் எதை பேஸ் பண்ணி என்ன கான்செப்ட்? இது வந்து மொஹரம் இன்னைக்கு மொஹரம் 4. ஓகே. மொஹரம் 4 மஹ்ரீப்க்கு அப்புறம் மொஹரம் 5 கணக்கு வருது. ஓகே. மொஹரம் 5னா மௌலாலி மிஷ்கில் குஷாலி ஷாஃபி ஷஃபா இமாம் அலி. இது நபியோட வீடு. மௌலாலிங்கிறது அவருடைய நபியோட மருமகனார். ஹஸ்ரத் அலின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அவருக்கு நிஷான் இன்னைக்கு கொடிக்கம்பம் முதல்ல 3 நிஷான் வச்சிருக்கோம். ஓகே. அது கொடிக்கம்பம் இன்னைக்கு மஹ்ரீப்க்கு வரை ஏற்றணும். ஓகே. இந்த கொடிக்கம்பம் நம்ம எங்கேயுமே பார்த்தது எல்லா பக்கம் பச்சை தானே இருக்கும். இது கருப்பு. இது மௌல் ஹஸ்ரத் அலி வீடு. இதுக்கு இவங்களுக்கு கருப்பு தான். ஓகே. இவங்களுக்கு கருப்பு. ஓகே. அது பார்த்தீங்கன்னா நம்ம படப்பீர் கௌசே பாக் அப்துல் காதர் ஜைலானி பச்சை கலர். ஆமா. ஓகே. படப்பீர் சர்க்காரும்பாங்க. ஓகே. நம்ம பகதாதில் வாழும் ஞானி மஹீதீன் சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து பச்சை கலர். அவங்களுக்கு இன்னைக்கு கொடி இன்னைக்கு ஏற்றுது. முஹரம்லேயே 3 நிஷானை வச்சு 3 கொடிக்கும் இன்னைக்கு ஏற்றுது. ஓகே. அது 3மே இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு ஒரே டைம் இன்னைக்கு பண்ணோம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா ஹாஜா கரீப் நவாஸ் இந்தல் வலிய தாய் ரசூல். ஹாஜா ஏழையினுடைய பங்காளன். ஏழைகளோட பங்காளன் அஜ்மீர் ஹாஜா கரீபன் நவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஏழைகளுடைய பங்காளனா. இவர் வந்து எந்த ஒரு கரமத்தான விஷயம், ஒரு நல்ல விஷயம் நினச்சி நீங்க உள்ள வரும், ஷிஃபாயத்தாகும். பலா முசீஃபத் இருக்குது நம்ம படப்பீர் சர்க்காட்ட. இது ஒரு 3 ரவுண்ட் சுற்றுனீங்கன்னா ஷிஃபா ஆயிரும். அதான் இன்னைக்கு 3 கொடிக்கும் ஏற்றுன ஒரு நியத்தில் முஹரமில் ஏற்றுன்னு ஒரு நியத்தை வச்சோம். அதுக்கு தான் ஆளுங்க மக்கள் ஒத்துழைச்சாங்க. 3 கொடிக்கமும் அவங்களோட பேரில் பெரியவங்களோட பேரில் இன்னைக்கு புலன் பண்ணலாம். ஓகே. இந்த கொடிக்கம்பம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய தர்கால கூட இந்த பக்கம் வேற எங்கேயும் இல்லை எங்கேயுமே இல்லை. இப்போ நம்ம தர்கால தான் இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஏன்னா ஹாஜா கரீப் நவாஸ், படப்பீர் சர்க்கார், மௌலாலி மிஷ்கில் குஷாலி ஷாஃபி ஷஃபா இமாம் அலி. ஓகே. மொஹரம்ங்கிறது ஹுசைன் ஜங். அந்த மொஹரம் இல்லையா, அந்த தல்வார் அடிச்சுட்டு அல்லாவாயிருங்கிறது அதை குறிக்கும். அது முஹரம் மாசத்துல செய்யணும் ஒரு நியத்து வச்சிருந்தோம். ஓகே. முஹரம்ல செஞ்சுட்டோம். ஓகே. இப்போ நம்ம அந்த கொடி மேலே பறக்க விடுறீங்கல்ல, அந்த கொடியில எழுதி இருக்குல்ல அந்த வசனம், அது என்ன குறிக்குது? அல்லாஹ் முஹம்மத் அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் கீழே வந்து மௌலா அலி மிஷ்கில் குஷா அலி நடக்கும். ஓகே. இவங்களும் அதே மாதிரி அல்லாஹ் முஹம்மத் அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன்
கௌசே பாக் அப்துல் காதர் ஜெயிலானி. ஓகே ஓகே. இது வந்து அதே மாதிரி தான். அதே மாதிரி. அல்லா முஹம்மத் அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசேன் ஹசா கரீப் நவாஸ். ஓகே. நம்ம கொடிக்கம்பத்தோட மேல எட்ஜில் வச்சிருக்கீங்கல்ல அந்த ஒரு 3 இது மாதிரி அது என்ன? பஞ்சா. பஞ்சா. அலம் அலம் பர்தர்மா பஞ்சத்தன்மாங்க. அந்த பஞ்சத்தன்னா துனியா மௌக்குல தான். அதான் பஞ்சத்தன் தான் எல்லாமே. நம்ம என்ன ஒரு முர்ஷத்தோட போல் என்னவா இருக்குன்னா அல்லா பஞ்சத்தன். ஓகே. நல்லா வச்சிருக்கணும். எல்லா பஞ்சத்தன் தான் கர்பலாவோடைய ஹசைன் ஹுசேன் அந்த ஜெங்கில் பஞ்சா தான் அது முதல்ல நிஷானி காட்டுச்சு. அதோட ஞாபகம் தான் பஞ்சா எல்லா பக்கம் வச்சுருவாங்க. இப்போ இந்த கொடிக்கம்பம் வந்து நம்ம வந்து இப்போ பேய் பிடிச்சவங்க அந்த காத்து கருப்பு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இங்கே நம்ம எந்த ஒரு பலா முசீஃபத்தாக இருந்தாலும் இங்கே வந்து அதே காட்டி கொடுத்துரும் உங்களுக்கு. ஷிஃபா ஆயிரும். ஷிஃபா ஆயிரும். அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம் ஜி. அடுத்து நம்ம மேலே நடக்கிறதுலாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். ما كان لا كان لم يكن لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العليم. يلا بسم الله. தர்காக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே குல்பீர் பாபாவுக்கு வந்து பாத்தியா கொடுத்தாங்க. பாத்தியா கொடுத்து முடித்தோடனே அவங்க அந்த தர்காவோட சொந்தக்காரங்க பங்காளி அவங்களெல்லாம் உட்கார வச்சு அந்த தலையில் பரிவட்ட மாதிரி கட்டி சால்வையெல்லாம் போட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு அப்புறம் சில சடங்குகள்லாம் செஞ்சாங்க. சடங்கு சம்பிரதாயம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில விஷயம்லாம் செஞ்சுட்டு தான் வெளியே கொடியேற்றத்துக்கு வந்தாங்க.